தேவனுக்கு பயப்பட முடியுமானால் ஆசீர்வாதத்துக்காக ஒரு திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள உன்னால வர முடியுமானால் பலிபீடம் உனக்கு முன்னால் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த பலிபீடத்தில் கிடத்தப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் மாறால தண்ணீர் கசப்பு உண்மைதான். ஆனா அந்த இடத்துல தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் பஞ்சகாலம் உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல எலியா சொன்னது போலவே அவை செய்தது போல பரிசுத்தவான்களை போஷிக்கிற நபராய், பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற நபராய் உன்னால் இருக்க முடியுமானால் ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு ராஜாவை பார்க்க வந்த போது அப்போதும் எஸ்தரோடு சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம், தேவனை நோக்கி அபயமிட்டு அழுகிற பழக்கம், கண்ணீரோடு தேவனுடைய முகத்தை தேடுகிற மொர்தெகாய், ஆமென். அதுபோல உன் வாழ்க்கையில நீங்க உபவாசித்து ஜெபித்து தேவனை நோக்கி கதறக்கூடுமானால் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிப்பீர்கள்.